Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2025 Audi Q5 கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஆடி பாத்தீங்கன்னா அவங்களோட தேர்ட் ஜெனரேஷன் Q5 கார் மாடலை குளோபலா ரிவீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கார் மாடல் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த Q5 பாத்தீங்கன்னா டோட்டலா ஆடி வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கர் ஸ்டைலிங்கும் உங்களுக்கு இதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் அப்கிரேட்ஸ் வந்து ஆடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அப்கிரேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இது மட்டும் நான் சொல்கிறேன். பிராண்ட் நியூ பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த நியூ Q5ல ஆடி ஆட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2025 ஆடி Q5 பாத்தீங்கன்னா ஆடியோட பிரீமியம் பிளாட்ஃபார்ம் கம்பஷன்ல பில்ட் ஆக போற ஃபர்ஸ்ட் மாடல்னே சொல்லலாம். அதாவது இந்த பிரீமியம் பிளாட்ஃபார்ம் கம்பஷனை பாத்தீங்கன்னா ஷார்ட்டா நம்ம PPCன்னு சொல்லுவோம். இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு கம்பேட்டபிளா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த Q5 மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 2025 ஆடி Q5 ஓட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துலாம். இந்த SUVல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 வாட் மைல்ட் ஹைபிரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா பவர் ட்ரெயின்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் TFSI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 204 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 340 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் TDI இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 204 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஆடி Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் தான் ஆடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ், இந்த ஆடி Q5ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்புறம் ஆல் வீல் டிரைவ் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு 10.9 இன்ச்சில் பேசஞ்சர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஆடி Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஸ்ப்ரிங்ஸ் அதுக்கப்புறம் பேசிவ் டேம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் ஏர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குன்னு ஆடி தரப்புல தான் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 14.5 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஃப்ரேம் கிரில் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 அட்ஜஸ்டபிள் லைட் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த நியூ Q5ல உங்களுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 14.5 இன்ச்சில் சென்டர் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 11.9 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் 10.9 இன்ச்சில் உங்களுக்கு பேசஞ்சர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூல் ட்ரேவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 60 வாட் டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து ஆடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஆடி Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து குளோபலாக அவைலபிளாக இருக்குன்னே சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 2 லிட்டர் டீசல் இன்ஜின், அப்புறம் 3 லிட்டர் டர்போ சார்ஜ் V6 பவர் ட்ரெயின்ஸில் இந்த 2025 ஆடி Q5 அவைலபிளாக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ்டு பம்பர்ஸ் கூட வெர்டிக்கல் ஏர் கர்டைன்ஸும் ஆடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த நியூ Q5ல பார்த்தீங்கன்னா OLED டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டிஜிட்டல் லைட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூ Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச்லேருந்து 21 இன்ச் வரைக்கும் அலாய் வீல்ஸ் வந்து ஆப்ஷன் கிடைக்குது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரிம்க்கு தகுந்த மாதிரி அலாய் வீல்ஸோட சைஸ் வந்து மாறும்னு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் தான் ஆடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எந்த இன்ஜின் ஆப்ஷன் வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 201 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 340 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ Q5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் S-tronic டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Q5ல உங்களுக்கு குவாட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் வீல் டிரைவ்ல ஸ்டாண்டர்டாகவே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 3 டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேசஞ்சர் டிஸ்பிளேவும் சேர்த்து. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் LED ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த 2025 Q5 பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டீரியர் டிசைனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோட ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆடி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் LED டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டுவெல் டோன் ரியர் பம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு இந்த SUVக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி Q5யோட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்க ஆடி Q6 e-tronோட இன்டீரியர் கேபின் டிசைன் தான் அப்படியே இதில் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு எம்எம்ஐ பேனராமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கிடைக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 Q5 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆடி இந்தியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த நியூ Q5ஓட லான்ச் டேட்டை எப்போன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். கைஸ், இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஆடி Q5ஓட, அதாவது இந்த ஆடி கரண்ட் Q5ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65 lakhsலேருந்து உங்களுக்கு 72 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 2025 நியூ Q5ம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த கார் மாடலோட ரைவல்ஸ், அதாவது இந்த Q5ஓட ரைவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் GLC சொல்லலாம், BMW X3 சொல்லலாம், வால்வோ X60 சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.